டிடி கிசான், மாறிவரும் இந்தியாவின் பெருமை. வணக்கம் அண்ணே, சத்யவான் அண்ணே. வணக்கம். வணக்கம்ப்பா, வணக்கம். இந்த முறை என்ன விவசாயம் செய்ய போறீங்க? நான் இந்த முறை நேரடியா நெல் விதையே செய்ய போறேன் சத்பால். நான் இந்த மாதிரி நேரடி விதைப்பு செய்யறது இல்லைண்ணே. தம்பி, இந்த முறை நான் பூசா நிறுவனத்துல பயிற்சிக்கு பிறகு திரும்பி வந்திருக்கேன். அதனால அவங்க எனக்கு 2 நல்ல விதைகளை கொடுத்திருக்காங்க. முன்னாடி நம்மளுக்கு தொந்தரவு செஞ்ச அந்த களைகள் இப்ப எந்த பிரச்சனையும் கொடுக்காது. அட, என்ன பைத்தியமாக்குறீங்க தம்பி? பாப்பா தம்பி அமித், நிலமும் பணம் வீணாகும் அளவுக்கு இதுல பல தடைகள் இருக்கு. இந்த மாதிரி தடைகளுக்கு பணம் செலவிடப்படாது. களைக்கொல்லி தெளித்தவுடன் தடைகள் நீங்கிடும், நெல்லுக்கு எதுவும் நடக்காது. அப்புறம் இதுல பல நன்மைகளும் கொண்டு வந்திருக்கு. 30% தண்ணி சேமிக்கப்படுது. அப்புறம் தொழிலாளர்கள் பிரச்சனையும் இருந்தது. கடந்த ஆண்டு என்னுடைய நாற்றங்கால் 40 நாட்கள்ல செய்யப்பட்டது. ஆனா தொழிலாளர்கள் கிடைக்கல. இதனோட நேரடி நீர்ப்பாசனத்துல தொழிலாளர் தேவையில்லை. அதோடு இது புவி வெப்பமடைதலிருந்து காப்பாற்றப்படுது. பூசணிக்காய தண்ணீர்ல போட்டு இந்த ரூட்டா மீட்டரை இப்ப இயக்கும் போது மீத்தேன் போடுற நிறைய விஷவாயு வெளியேறும். அதுல இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். இது பல நன்மைகளை கொண்டு வந்திருக்கு. இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் போலவே. நீங்க மேலும் தகவலை பெற விரும்பினா கிருஷி சோப்பாலுக்கு போங்க. எல்லா விஞ்ஞானிகளும் அங்க அமர்ந்திருக்காங்க. ஆமாம்பா, வாங்க போலாம். வாங்க. முதலில் பாசிப்பயிர், பின்னர் நெல். இதுதான் புத்திசாலி விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. நான் இருக்கும் இடத்தின் விவசாயிகளிடையே இந்த பழமொழி மிகவும் பிரபலமானது. ஆனால் இந்த பழமொழி வெறும் பழமொழி மட்டுமே அல்ல, இதற்கு பின்னால் இயற்கையின் அறிவியல் என்பது மறைந்திருக்கிறது. பாசிப்பயிர் என்பது மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பயிராக அமைந்திருக்கிறது. இது நெல்லுக்கு நல்ல ஊட்டச்சத்தை வழங்குகின்றது. இது இயற்கையின் அறிவியலை பற்றியது. ஆனால் விவசாயிகள் குறைந்த செலவில் தங்கள் வருமானத்தை எவ்வாறு அதிகரிக்க முடியும், பின்னணியில் உள்ள அறிவியல் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். விவசாயிகள் நவீன தொழில்நுட்ப விவசாயத்துடன் எவ்வாறு இணைகிறார்கள்? இங்கே விவசாயிகளின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். வணக்கம், நீங்கள் டிடி கிசான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கிருஷி சோப்பாலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் புவன் சர்மா. இன்று கிருஷி சோப்பாலில் சம்பா பயிர்களை பற்றி பேசுவோம். அதற்கு வருவதற்கு முன் மத்திய அரசின் பிரச்சாரத்துடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். விவசாயிகளுக்கான இந்த நாடு தழுவிய பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் என்று பெயரிடப்பட்டுள்ளது. நவீன விவசாய நுட்பங்கள் விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு அறிவியல் தீர்வுகள் அவர்களின் வயல்கள் மற்றும் களஞ்சியங்களை சென்றடைய வேண்டும் என்பதே இதன் நோக்கம். எங்கள் நிகழ்ச்சியான கிருஷி சோப்பாலும் இந்த நோக்கத்துடன் முன்னேறி வருவது சுவாரஸ்யமானது. இப்போது இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நாம் மாறிவிட்டோம் என்று சொல்லலாம். இந்த உரையாடலுடன் ஒரு புதிய பிரச்சாரத்தை தொடங்குவோம். முதலில் நாட்டின் புகழ்பெற்ற விவசாய விஞ்ஞானிகள் எங்களுடன் இந்த சோப்பாலின் ஒரு பகுதியாக மாறிவிட்டனர் என்பதை உங்களுக்கு சொல்கின்றேன். எங்களுடைய விவசாய சகோதர சகோதரிகள் தொலைதூர இடங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை நாங்கள் வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநரான டாக்டர் CH ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்களுடன் தொடங்குகின்றோம். சார், உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். டாக்டர் ரவீந்திரநாத் பண்டாரியா அவர்கள் இருக்கிறார்கள், இணை இயக்குனர். டாக்டர் சஞ்சய் சிங் ராத்தோர் எங்களுடன் இருக்கிறார். அவரை தவிர மரபியல் துறையின் தலைவரான டாக்டர் கோபாலகிருஷ்ணன், முதன்மை விஞ்ஞானி டாக்டர் அனந்த வசிஷ்டா ஆகியோர் எங்களுடன் இருக்கிறார்கள். முதன்மை விஞ்ஞானி, அவரை தவிர டாக்டர் BS பிரமானந்த், WICIARIன் திட்ட இயக்குனர். உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் சார். எனவே தொடர்ச்சியான கேள்விகள் மற்றும் பதில்களை தொடரலாம். கிருஷி சோப்பாலில் விவசாயிகளின் பிரச்சனைகள் குறித்து இங்கே அமர்ந்திருக்கும் விஞ்ஞானிகளிடமிருந்து நாங்கள் நேரடியாக பதில்களை பெறுகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கின்றன. இது தொடர்பாக நாங்கள் சில ஆராய்ச்சிகளையும் செய்திருக்கின்றோம். அந்த கேள்விகள் அனைத்திற்கும் விஞ்ஞானிகளிடமிருந்து பதில்களை நாம் பெறுவோம். அதற்கு முன் நாம் ஒரு ரிப்போர்ட்டை பார்ப்போம். ஜூன் மாதத்தில்
பெய்யக்கூடிய முதல் மழையால் இந்திய நிலம் நனைந்து பின்னர் சம்பா பயிர்களான நெல், சோளம், தினை, பருத்தி, கரும்பு, பச்சை பயிறு ஆகியவற்றின் பயணம் தொடங்கும் போது இந்த பயிர்கள் நமது உணவுத் தட்டை அலங்கரிப்பது மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையாகின்றன. இந்த சம்பா பருவத்தை அறிவியல், நிலையான மற்றும் லாபகரமானதாக மாற்ற இந்திய அரசு கிருஷி சங்கல்ப் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த சிறப்பு பிரச்சாரம் ஜூன் 12ஆம் தேதி வரை நாடு முழுவதும் நடத்தப்படுகின்றது. விவசாயிகளுக்கு சம்பா பயிர்கள் பற்றிய அறிவியல் சுவையை வழங்குவதுடன் மேம்பட்ட நுட்பங்கள் மற்றும் அரசாங்க திட்டங்கள் பற்றி அவர்களுக்கு தெரிவிப்பதும் இதன் நோக்கமாகும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிராமத்திலும் வேளாண் துறை, வேளாண் அறிவியல் மற்றும் நாட்டின் புகழ்பெற்ற விவசாய விஞ்ஞானிகள் ஒன்றிணைந்து சிறந்த மகசூல், குறைந்த செலவு மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பது என்ற பொதுவான தீர்மானத்தை உருவாக்குகிறார்கள். எனவே இந்த விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியானின் பொருள் என்னவென்றால், விஞ்ஞானிகள் ஆய்வகத்திலிருந்து வெளியே வந்து விவசாயிகளிடையே அமர்ந்து இந்த மண் இப்படி இருக்கிறது, இதில் பொட்டாஷ் உள்ளது, இதில் கரிம கார்பன் உள்ளது, இதில் இவ்வளவு நைட்ரஜன் உள்ளது, எனவே இந்த விதைகளை நடவும், இதை விவசாயிகளுக்கு சொல்ல வேண்டும். கிருஷி சங்கல்ப் திட்டம் என்பது தற்சார்பு இந்தியா என்ற கனவின் தொடக்கமாகும். இதில் விவசாயி உணவு வழங்குபவர் மட்டுமல்ல, முடிவெடுப்பவராகவும் இருக்கின்றார். இதனால் அவர் வானிலை மற்றும் சந்தையை சமாளித்து தனது சொந்த முடிவுகளை அவரால் எடுக்க முடியும். இந்திய அரசாங்கத்தின் இந்த முயற்சி ஒரு வளமான, தற்சார்பு மற்றும் நவீன இந்தியாவின் விவசாயத்தை குறிக்கின்றது. சம்பா பயிர்களின் இந்த பயணம் இப்போது அறிவியல் சிந்தனை, டிஜிட்டல் வழிமுறைகள் மற்றும் நிலையான விவசாயத்தின் புதிய பாதையில் உள்ளது. மே 29 முதல் ஜூன் 12 வரை 700க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இந்த பிரச்சாரத்தின் கீழ் வந்திருக்கின்றன. மேலும் விஞ்ஞானிகள் விவசாயிகளை அணுகி அவர்களின் பிரச்சினைகளுக்கு அறிவியல் தீர்வுகளை அவர்கள் வழங்கி வருகிறார்கள். இந்த பிரச்சாரத்தின் வெற்றி குறித்தும் பேசுவோம். விவசாயத்தை எவ்வாறு ஸ்மார்ட்டாக நாம் மாற்றுவது, செலவை குறைத்து வருமானத்தை எவ்வாறு அதிகரிப்பது என்பது குறித்தும் விவாதம் நடைபெறும். விரிவான கேள்விகள் மற்றும் பதில்கள் இருக்கும். டாக்டர் ஸ்ரீனிவாஸ் சாரிடமிருந்து தொடங்குவோம். முதல் கேள்வி இந்த பிரச்சாரத்தின் வெற்றி பற்றியது. மத்திய அரசு விவசாயிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாடு தழுவிய பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. நீங்கள் அதை எவ்வளவு வெற்றிகரமாக பார்க்கிறீர்கள்? இந்த பிரச்சாரத்தின் போது குறிப்பிடப்பட்ட நுட்பங்கள், நாங்கள் ஏற்கனவே சம்பாகால பயிர் பற்றி பேசியிருக்கின்றோம். இந்த அதே விஷயத்தில் கிருஷி சப்பாலில் தொடர்கின்றோம். இந்த தொழில்நுட்பம் அதற்கு எவ்வளவு உதவியாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் 1.5 கோடி விவசாயிகளை கொண்ட இந்த தொடர்பு திட்டத்தில் 100 விவசாயிகளை சேர்த்துருக்கோம். இதனுடன் 700 மாவட்டங்களில் நாங்கள் செய்து வரும் இந்த திட்டத்திலும் இந்த புதிய விதையை எவ்வாறு பயன்படுத்துவது, இந்த சம்பாகால பருவத்திற்கு விதை மாற்றீடு எவ்வாறு அவசியம் என்பது குறித்து விவாதித்தோம். மழை சற்று முன்னதாகவே வரப்போகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதன்படி விதை தொழில்நுட்பத்தை எவ்வாறு செய்வது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. இதனுடன் நாடு முழுவதும் காலநிலை மாற்றத்தின் சிக்கல்களை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்வது என்பதையும் நாங்கள் விவாதித்தோம். இந்தியாவில் தேவைக்கு அதிகமாக உரங்களை இடுகிறார்கள். அதிகமாக சேர்ப்பதற்கு பதிலாக மண் ஆரோக்கிய அட்டையின் அடிப்படையில் சோதித்து எந்த அளவிற்கு உரங்களை சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி விவாதிக்கிறோம். அதனுடன் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையின் ஒரு பகுதியாக இருக்கும் பூச்சிகள் போன்றவற்றை பற்றியும் விவாதிக்கிறோம். நோய் மேலாண்மை பற்றி விவாதித்தோம். இதை தவிர பயிர்கள், பசுக்கள் மற்றும் ஆடுகள், தீவன பயிர்கள், மீன்வளம், கோழி போன்றவற்றை பற்றியும் விவாதித்தோம். இவை அனைத்தையும் விவசாய சகோதர சகோதரிகளுடன் விவாதித்தோம். எங்கள் வாராந்திர மதிப்பீடு என்னவென்றால், எங்கள் விளைச்சலில் குறைந்தது 2 முதல் 3% அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது.
இந்த திட்டத்தின் வெற்றி குறித்து விவசாயிகள் என்ன கருத்து தெரிவிக்கிறார்கள் என்பதையும் அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்வோம். டாக்டர் ரவீந்திரநாத் பண்டாரியா அவர்கள், எனது கேள்வி என்னவென்றால், விவசாயிகளிடையே நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. காரிஃப் பயிர் பற்றி பேசினால் காரிஃப் பருவம் வந்துவிட்டது. பயிர் தேர்வு குறித்து விவசாயிகள் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். நாம் இதனை அடிக்கடி பார்த்திருக்கின்றோம். இன்றைய காலத்தை பற்றி பேசினால் அதிக மகசூல் மற்றும் அதிக லாபத்தை தரக்கூடிய புதிய பயிர்கள் அல்லது நுட்பங்கள் என்ன? இதை பற்றி எங்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. சம்பா கால பருவம் வந்தவுடன் விவசாயிகளின் கவலைகள் அதிகரிக்கின்றன. குறிப்பாக வானிலை மாற்றம் காரணமாக. பயிர் வகை அல்லது பயிர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அனைத்து விவசாய சகோதரர்களும் எச்சரிக்கையாக இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே மழைப்பொழிவு குறித்து என்ன தகவல்கள் கிடைக்கின்றன என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். வானிலை, மழைப்பொழிவு ஆகியவற்றின் அடிப்படையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் முதலில் கவனிக்க வேண்டும். இதனால் அந்த வகையான பயிரை நாம் தேர்வு செய்யலாம். எந்த மண்ணில் எந்த வகை பயிர் நன்றாக வளரும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். எங்கு லேசான மண் உள்ளது, கனமான மண் உள்ளது, நமது மண்ணின் அடிப்படை தான் என்ன, நமக்கு என்ன வகையான தண்ணீர் கிடைக்கிறது, மழை எப்படி பெய்ய போகிறது, இந்த விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நெல், கோதுமை வளர்ப்பதற்கான பாரம்பரிய முறையை நாம் பின்பற்றி வருகிறோம். நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் ஆனால் நாம் அதிக வருமானம் ஈட்ட வேண்டும் என்றால் இதற்காக பயிர்கள் பல்வகைப்படுத்தலுக்கு செல்ல வேண்டியிருக்கும். ஆனால் விவசாயிகள் காய்கறிகள் மற்றும் பருவகாலமற்ற பயிர்கள் போன்ற புதிய வழியில் செய்தால் இதேபோல் பழங்கள் உள்ளன. அதே வழியில் நீங்கள் அதை அதில் சேர்க்கலாம். இதனால் உங்கள் பகுதியில் சில அந்த பயிர்கள் நோக்கி செல்லும் வகையில் இந்த பல்வகைப்படுத்தல் மூலம் நீங்கள் அதிகமான வருமானம் ஈட்ட முடியும். இந்த பல்வகைப்படுத்தல் வழியை நீங்கள் பின்பற்றினால் அதிக வருமானம் ஈட்டலாம். டாக்டர் அவர்களே, நீங்கள் மண், நீர், காலநிலை மாற்றம் பற்றி பேசியிருக்கிறீர்கள். நேரடியாக விவசாயிகளிடம் செல்வோம். அவர்களிடம் கேள்விகள் உள்ளன. விவசாயி சத்பால் தகரா அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் கேள்வியை கேளுங்கள். எங்களுடைய பிரச்சனைகளில் ஒன்று என்னென்னா, ஒரு வகை விதை நல்ல மகசூலை தருது, மற்றொரு வகை விதை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மகசூலை தர்றதில்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, சம்பாகால பருவத்திற்கு விதைகளை எப்படி நாம தேர்வு செய்யணும்? இதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்? மண் மற்றும் காலநிலையை கருத்தில் கொண்டு விதைகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுங்க. டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் பதில் சொல்லுங்கள். விவசாய சகோதரர்களே, மண், நீர் மற்றும் மாறிவரும் காலநிலை மாற்றத்தை மனதில் கொண்டு நல்ல வகை மற்றும் மேம்படுத்தப்பட்ட விதைகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். மேம்பட்ட விதைகள் என்றால் சான்றளிக்கப்பட்ட விதைகள் அல்லது ட்ரூத்ஃபுல்லி லேபிள்டு, அதாவது டிஎல் விதைகள் என்று அழைக்கப்படும். உண்மையாக பெயரிடப்பட்ட விதைகள் ஐசிஆர் நிறுவனங்கள் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து விதைகளை பெற வேண்டும். மாநில விவசாய பல்கலைக்கழகங்களிலிருந்து விதைகளை பெற வேண்டும். இது உற்பத்திக்கு சிறந்த விலை. எனவே அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே நல்ல விதைகளை பெற வேண்டும். நன்றி. சரி, விதைகளை பற்றி பேசினோம். சத்பால் அவர்களே, உங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னொரு விவசாயி இருக்கிறார், குல்தீப். உங்களுடைய கேள்வியை கேளுங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பருவமழை வந்துடுச்சு, இது சீக்கிரமாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் சீக்கிரமாகவே வந்துடுது, சில நேரங்களில் ரொம்ப தாமதமாக வருது, சில நேரங்களில் அதிகமாக வருது, சில நேரங்களில் குறைவாக வருது. எனவே விவசாயி சம்பா கால பயிரில் எவ்வாறு அதிக லாபத்தை ஈட்ட முடியும்னு சொல்லுங்க. பருவமழை குறைவாக இருந்தாலும் அவருக்கு அதிகமான பயிர் லாபம் கிடைக்கணும். பருவமழை அதிகமாக பெய்தாலும் இதை தீர்க்கிற மாதிரி இருக்கணும். டாக்டர் ஆனந்தா அவர்களே, இந்த கேள்விக்கு நீங்கள் சிறப்பாக பதிலளிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்ல முடியுமா? உங்கள் பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் வரை நீடிக்கும். பருவமழை காலத்தில் சில நேரங்களில் அதிகமாகவும் சில நேரங்களில் குறைவாகவும் மழை பெய்யும். இந்த முறை மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், இந்திய வானிலை ஆய்வு மையம் சாதாரண பருவமழை இருக்கும் என்று கணித்துள்ளது. எனவே இந்த முறை மழை சாதாரணமாக இருக்கும். நமது மத்திய இந்திய அல்லது தெற்கு தீபகற்ப இந்தியாவில் இயல்பை விட அதிக மழை பெய்யும். ஆனால் நமது வடமேற்கு பகுதியில் சாதாரண அளவில் மழை பெய்யும். எனவே
எனவே வரவிருக்கும் பருவமழையில் உங்கள் பருவமழை நன்றாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருப்பதால் இதற்கு முதலில் நீங்கள் பயிர்களை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது பல வகையான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் நெல் பயிர் எங்கள் முக்கிய பயிர் போல. இதை தவிர பருப்பு பயிர்கள், காய்கறி பயிர்கள் உள்ளன. எனவே தண்ணீரை மிகவும் விரும்பும் பல பயிர்கள் எங்களிடம் உள்ளன. நாங்கள் அவற்றை தண்ணீரை நேசிக்கும் பயிர்கள் என்று அழைக்கிறோம். எங்கள் பல பயிர்கள் எங்கள் பருப்பு பயிர்கள் அல்லது உங்கள் காய்கறி பயிர்கள் போல தண்ணீரை நோக்கி மிகவும் உணர்திறன் கொண்டவை. எனவே இப்போதிலிருந்தே அதை நிர்வகிக்க வேண்டும். அதன்படி இப்போது பெய்யும் மழையின் காரணமாக, காலநிலை மாற்றம் காரணமாக வானிலையில் நிறைய பன்முகத்தன்மை இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். பருவமழை சாதாரணமாகிவிட்டது என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் அதன் பரவல் எப்படி இருக்கும்? பல நேரங்களில் 3 முதல் 4 நாட்களுக்கு பெய்ய வேண்டிய மழை 1 அல்லது 2 நாட்களில் மட்டுமே பெய்யும். சில நேரங்களில் 4 முதல் 5 மணி நேரத்தில் பெய்யும். அதனால் என்ன நடக்கிறது என்றால், நம் வயல்களில் தண்ணீர் தேங்கும் பிரச்சனை வருகிறது. எந்த பயிர்கள் இருந்தாலும், நீங்கள் காய்கறி பயிர்கள் அல்லது பயறு வகை பயிர்களை பயிரிட்டிருந்தால் தண்ணீர் தேங்குவதால் பயிர்கள் கெட்டுப்போகும் பிரச்சனை உள்ளது. எனவே எந்த நிர்வாகம் இருந்தாலும் நீங்கள் வடிகால் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தண்ணீரை சரி செய்ய வேண்டும். நீங்கள் எங்கிருந்தாலும் இப்போதிருந்தே ஒரு குளத்தை உருவாக்குங்கள். அல்லது அமிர்த சரோவர் பிரச்சாரம் செய்வது போல நீங்கள் அமிர்த சரோவரையும் உருவாக்கலாம். அல்லது வயலுக்கு அருகில் ஒரு குளம் அல்லது ஏரியை உருவாக்கலாம். எனவே நீங்கள் வயலில் இருந்து எதை வெளியேற்றினாலும் தண்ணீர் அங்கே சேகரிக்கப்படும். நான் சொன்னது போல் இப்போது நிறைய ஈரப்பதம் வருகிறது. எனவே உங்களுக்கு வறண்ட காலம் இருக்கும். ஏனெனில் மழைக்காலத்தில் என்ன நடக்கிறது என்றால், சில நாட்களை நாம் மழைக்காலம் என்று அழைக்கிறோம். சில நேரம் வறண்ட காலம் இருக்கும். எனவே உங்கள் வறண்ட காலம் அதிகரிக்கிறது. எனவே நீங்கள் சேகரித்த தண்ணீரை நீங்கள் வயல்களில் பயன்படுத்தலாம். மீண்டும் உங்கள் பயிர்களில் பயன்படுத்தலாம். பயிர்களை தேர்ந்தெடுப்பது, காலநிலை மாற்றம் மற்றும் விவசாயிகள் ஏற்கனவே நீர் பாதுகாப்புக்கு எவ்வாறு தயாராக உள்ளனர் என்பது பற்றிய விவாதம் நடைபெற்றது. மழையை சார்ந்திருப்பது இயற்கையினுடைய பரிசு. ஆனால் விவசாயிகள் தங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உங்கள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். டாக்டர் ஆனந்த் அவர்களே, இந்த பதிலுக்கு மிக்க நன்றி. சரி, ஒரு சிறிய இடைவெளியை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் வரும்போது தேர்வு பற்றி பேசுவோம், விதைப்பு பற்றி பேசுவோம். புதிய நுட்பங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். விவசாயிகளிடமிருந்து கேள்விகள் இருக்கும். எங்கும் செல்ல வேண்டாம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாங்கள் திரும்பி வருகிறோம்.